பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். வாரம் 6ஆம் வாரத்துடன் சூப்பரா நம்ம பகுதி மக்கள்லாம் பேசுறாங்க. நம்ம பகுதி மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, எங்க இருந்தோ மக்கள்லாம் இங்க வந்துட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பல கேள்விகளுக்கு பல விதமான பதில்கள் சொல்றாங்கன்றத நம்ம பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரம் எப்படி சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்க, நாங்க என்ன கேட்க போறோம், நீங்க எப்படி சிரிக்க போறீங்கன்றத நிகழ்ச்சியில பார்க்கலாமா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சப்பாத்தினா தோசை, அப்பட்டக்க தகச்சு சொல்லலாம். நைட் ஆனா என்ன சாப்பிடுவீங்க அதை சொல்லாதீங்க. ரொம்ப வீக் ஆயிடுச்சா? உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பிரபுகுமார் என் பேரு. தேனி. தேனி. சரி சரி சரி. என்ன வேலை செய்றீங்க? ஃபயர் சர்வீஸ். ஃபயர் சர்வீஸ். கவர்மெண்ட் ஸ்டாஃபா? கவர்மெண்ட் ஸ்டாஃப். அதான் கூப்பிடும்போது ரொம்ப ராங்க பார்த்தாங்களோ. ஓகே, உங்க பேர் என்ன? கனகராஜ், தூத்துக்குடி. நீங்க என்ன பண்றீங்க? ஃபயர் சர்வீஸ். நீங்களும் ஃபயர் சர்வீஸ் தான். இன்னும் லீவ்ல வந்திருக்கீங்களா? ஓ சரி சரி. ஓகே, சூப்பர் சார். இது வந்து என்னன்னா ஒரு ஸ்மால் கொஸ்டின் கேட்போம், அதுக்கு நீங்க பதில் சொல்லுவோம். என்ன இங்க பேசிட்டு வரேன். உங்க பேர் என்னன்னு? சிலம்பரசன். சிலம்பரம். ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா. டான்ஸ் நல்லா ஆடுவீங்களா? சிம்பாம்பா. டான்ஸ் நல்லா ஆடுவீங்களா? ஆட மாட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க? அருள், தூத்துக்குடி. நீங்களும் ஃபயர் தான். எல்லாம் மிக இளம் வயதுலேயே வந்துருக்கு. இப்பதான் ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆகும்? இப்போ ஒரு 1 இயர். 1 இயர் ஆகும். சூப்பர். உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ இங்கேருந்து போவோம் அங்கேக்கு. சப்பாத்தினா தமிழ்ல என்ன? பொசுக்குன்னு தெரியலன்ட்டாரு. நீங்க சொல்லுங்க. கோதுமை ரொட்டி. சரிடா, நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? கோதுமை ரொட்டி. இப்படி ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணணும். நீங்க சொல்லுங்க. என்ன சார்? சப்பாத்தினா தமிழ்ல என்ன? கோதுமை ரொட்டி தான். கோதுமை ரொட்டி தானே? அவர் சொன்னதுனாலயா? அது பேர் கோதுமை ரொட்டி. இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே. சப்பாத்தினா கோதுமை ரொட்டி தான். வேற எதுவும் பேர் வைக்க வாய்ப்பு இல்லை. போதுமா? சொன்னா புரிஞ்சுங்க. சப்பாத்தினா கோதுமை ரொட்டி தான். நீ சொன்னதுக்காக நான் நம்புறேன். ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேரு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். பேஸ்மெண்ட் பேக்குன்னு மாதிரி இருந்தது. என்னடான்னு பார்த்தேன். என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க. முடியல, வெயில் ஓவரா இருக்கு. ஆமா, 100 டிகிரி அடிக்குதுல. 100. அதை வேற அளந்து பார்த்துட்டீங்களா? இந்த பா, நீ ஏதோ பூசி முழுகிற மாதிரி இருக்கு. திருச்சியில நேத்து 103 டிகிரி. நீங்க இதுக்காக திருச்சிக்கு போயிட்டு வந்தீங்களா? டிவில சொன்னாங்க, அத கேட்ட. டிவில சொல்லிருக்காங்க. சரி ரைட். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க? வெங்கடேஷ். நான் டைலர் தான். நீங்க? கணேஷ். என்ன பண்றீங்க? டெய்லர் தொழில் தான் பண்றேன். சாவு அடிக்கிறாங்களே நீங்க. அப்படியா? சரிதான். நீங்க உங்க பேர் என்ன? அப்படி அடிவத்துல யானை மச்ச மாதிரி இருக்கிற. உங்க பேர் என்ன? பேரா ரஹீம். ரஹீம். இப்படி வாங்க. என்ன தொண்டையில ஏதோ முழுன மாதிரியே பேசுறீங்க? இல்ல, காலைல போண்டா சாப்பிட்டேன், கடிக்க முடியல, பல்லு கொஞ்சம் ஒரு பல்லு உடைஞ்சிச்சு, அதனால முழுங்கிட்டேன். விஜய் மாதிரி பேச ட்ரை பண்றாரோ? குரல் மாத்தி பேசுறா, நாங்க விட்டுருவோம். ஐயோ, இப்ப நான் சொல்லல. சரி ரைட். உங்க பேர் என்ன? கருவாயன். கருவாயன். இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. பேரே கருவாயன். என்ன பண்றீங்க? பேக் பிசினஸ் பண்றேன். பேக் பிசினஸ். இத உங்க பேர் எங்க உள்ள தலை விட்டு? உங்க பேர் என்ன? என் பேர் சையது. என்ன பண்றீங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டைப்பா இருக்காங்கப்பா, ஆனா நல்ல நண்பர்கள். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஆமாமா. குழந்தை அழுவுதுங்க நீங்க பேசுறத பார்த்து. உட்வாஸ் வாட்டர் கொடுக்க சொல்லுங்க. நீங்க குழந்தையா இருக்கப்ப உங்க அம்மா அதான் கொடுத்தாங்க. ஆமா, எங்களுக்கு குவாட்டர் தான் வேணும். சரி விடுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சப்பாத்தினா தமிழ்ல என்ன? சப்பாத்தினா தோசை. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. தமிழ்ல தோசை. இவர் ஏதோ சாப்பிட்டுக்கிறாருன்னு தப்பா நினைக்காதீங்க. இட்லியா? இட்லி. இல்ல, இடியாப்பம் கூட சொல்லலாம். ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. உங்க தூக்கி போட்டு தான் இடியா பண்ணோம். இருங்க. உங்க சப்பாத்தினா என்ன சொல்லுங்க தமிழ்ல? சப்பாத்தினா ரொட்டின்னு சொல்லுவாங்க. ரொட்டியா? ரொட்டி உங்க மாதிரி தானே? ரொட்டி. அது வரிக்கி கூட சொல்லலாம். வரிக்கி.
வறுக்கி சொல்லுங்க. கோதுமை அதாவது சப்பாத்தி வந்து எப்படி சொல்லுவீங்க தமிழ்ல? அதாவது சப்பாத்தினா நான் சொல்லுவாங்க. அதான் நீங்க இல்ல நான் சொல்றது இல்ல, நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான். அதான் நீங்க சொல்லுங்க. சப்பாத்தினா நான். நீங்க தான் சப்பாத்தியா? நான். அது ஹிந்தில, தமிழ்ல நான் அதாவது ஹிந்தில. டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கிர வாங்கி போட்டு. கோவப்பட்டு அடிச்சிருச்சு போட்டுறாதீங்க தப்பா சொல்லிருந்தா. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏன் நான் இங்கிலீஷே பேசவே இல்லையே. இல்ல சப்பாத்தி வந்து இங்கிலீஷ்ல சொன்னீங்க, தமிழ்ல என்னன்னு கேட்டீங்க. தமிழ் எனக்கு நான் தமிழ் பாடத்துல பிட்டு தான் அடிச்சேன். சத்தியமா சொல்றேன், இது இவர் மேல தப்பு இல்லைங்க. ஓவர் வெயில் பாவம். அப்பவும் பாதிப்பு ஓவரா இருக்கு. சரி இவர் கேப்போம். சப்பாத்தி என்ன சொல்லுங்க மிஸ்டர் கருவாய்? ரொட்டினா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். சரிங்க சார். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சரி. உங்க பேர் என்ன? என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பேரு என்னவா? என் பேரை கேள்விப்பட்டதுயா? வேலைச்சேரி சார். வேலாயுதம் என் பேரு. வேலைச்சேரி வேலாயுதம். என்ன பண்றீங்க? நான் மெடிசன் சார், மெடிசன் மார்க்கெட்டிங். மெடிசன் மார்க்கெட்டிங். ஓ, உங்களோட இளமை காரணம் நீங்க அப்படியே மெடிசன் வாங்கி நீங்களே சாப்பிட்டுக்கிறது. இளமை காரணம் வந்து மெடிசன் மத்தவங்க சாப்பிடறோம்னா நம்ம இளமையா இருக்கும். மத்தவங்களுக்கு நீங்க மாத்திரை வாங்கி கொடுங்கப்பா, நீங்க நல்லா இருப்பீங்கன்றாரு. ஓகே ரைட். அவங்க நல்லா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கோம். அவ்வளவுதான் விடுங்க. உங்க பேர் என்ன? என் பேரை ஏன் வாயால சொல்றியா? என்ன பண்றீங்க? காலேஜ் பிகாம். அப்படியா? என்ன காலேஜ்? ஏஎம்ஜி. நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்? ஃபர்ஸ்ட் இயர். அரியர்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் ஆரம்பிக்குது, அப்புறம் எப்படி அரியர்ஸ்? அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. நீங்க கேட்கல, பரவாயில்ல விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ உங்க ரெண்டு பேரும் ஏன் செலக்ட் பண்ணோம்னா ரெண்டு பேருக்குமே வந்து குறுந்தாடி வச்சிருக்கீங்க. என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். பாத்தீங்களா, அதுல ஒரு பிளஸ் இருக்கு. ரெண்டு பேரும் நீங்க வேலைச்சேரி, நீங்க என்ன ஒரு பாத்தீங்களா பக்கம் தான். பக்கம் தான். பக்கம் வந்துட்டு சரி அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேலைச்சேரி சைதா பேட்டை. ரைட் விடுங்க. இப்போ நைட் ஆனா என்ன சாப்பிடுவீங்க? அத சொல்லாதீங்க. கிடையாது. ஆமா, தோசை இட்லி இடியாப்பம் சப்பாத்தி. அப்படியே பிரேக் போடுங்க. இப்ப சப்பாத்தின்னு சொன்னீங்கல்ல, ஆமா. சப்பாத்திய தமிழ்ல எப்படி சொல்லலாம்? கோதுமை ரொட்டி சார். சுத்த தமிழ்ல அதான் கோதுமை ரொட்டி. சத்தியமா சொல்றேன், சுத்த தமிழ்ல கோதுமை ரொட்டி தான்றீங்க. ஆமா. உன்னால வெளியே என்னால தலை காட்ட முடியலடா. நீங்களும் கோதுமை ரொட்டி தான் சொல்றீங்களா? உனக்கு தெரியும் சொல்லிட்டு போறேன். அதாங்க எனக்கும் தெரியல. பிட் அடிச்சறே அப்படியே. கோதுமை ரொட்டிங்கிறது கரெக்டான இதுதான். அப்படியா? ஓகே. எந்த புக்ல தேடி பார்த்தாலும் இல்ல எந்த சந்துல தேடி பார்த்தாலும் சப்பாத்தினா சுத்த தமிழ்ல கோதுமை ரொட்டி தான். வணக்கம் சார். வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்களை பார்க்கறச்சே ஏன் உங்களை கூப்பிட்டோம்னா உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அதனால தான் கூப்பிட்டேன். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? ராஜபாளையம். ராஜபாளையம். உங்க பேர் என்ன சார்? அண்ணே மூணு கட்டமா பேசியா? உதயசூரியன். என்ன சார்? உதயசூரியன். உதயசூரியன். வாய்ஸே ரொம்ப கணீர்னு இருக்கு. பேர்ஸ் ஆனா உங்களுக்கு என்ன வேலை செய்றீங்க? ரெடிமேட். எங்க வச்சிருக்கீங்க? அந்த எங்க ஊர்ல. நீங்களே ஓனா வச்சிருக்கீங்க? ஆமா. எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம்? நல்லா போகுது. நல்லா போயிட்டு இருக்கு. இங்க இருந்து எதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவீங்களா இல்ல டைரக்டா? இல்ல இங்க இது பண்ண. ஓகே சார். என்ன படிச்சிருக்கீங்க சார்? ஐ அம் குண்டலகேசி, செகண்ட் ஸ்டாண்டர்ட், அவையார் ஆரம்ப பாடசாலை. இருப்பா டிகிரி சொல்ல விட மாட்டேங்கிற. 9th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஓகே சார். சார் இப்போ நைட் ஆனா டிஃபன் என்ன சார் சாப்பிடுங்க நீங்க? இட்லி. வேற டோட்டலா தினமும் இட்லி தான்? இட்லி தோசை. அவ்வளவுதான். இட்லி தோசை தான். இப்போ சப்பாத்தின்னு ஒண்ணு இருக்கா தெரியுமா சார்? சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். இப்போ சப்பாத்தியை தமிழ்ல எப்படி சார் சொல்லலாம்? கடுப்பேத்துறார் மயிலாட். சொல்லிடுவார். கோதுமைன்னு சொல்லாமா? கோதுமை மாவு ரொட்டி. கோதுமை மாவு ரொட்டி. சப்பாத்தி வந்து கோதுமை மாவு ரொட்டி. இல்ல வேற மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? யோசிங்களேன். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு சப்பாத்தி வந்து கோதுமை மாவு ரொட்டின்னு சொல்லுவாங்களா இல்ல வேற ஏதாவது? இல்ல அதான் கோதுமை ரெடி பண்ணது அது. அவ்வளவுதான். கோதுமை மாவுல ரெடி பண்ற ரொட்டி. அப்படி வச்சுக்கலாமா? எப்பா சாமி கோதுமைடா ஓட்டது ரீல அந்து போச்சு. கோதுமை மாவுல ரெடி பண்ற ரொட்டிங்க. போ. உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கேமரா பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? சரி ரைட் விடுங்க. இது நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். சரி. இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ரொம்ப வீக் ஆயிடுச்சா? ஆமா. யாருக்கு எனக்கா? இல்ல வீக் ஆச்சு நீங்களா? ஆமா. ஐயோ. சரி உங்க பேர் என்ன ஊரு? என் பேர் கண்ணன், மதுரை. நீங்க? முத்துராமன். சுத்தமல்லி. முத்துராமன் சுத்தமல்லியா? ஆமா. சுத்தமல்லி. சுத்தமா இருக்காரு. சுத்தமா இருக்காரு. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நாங்கலாம் சுத்தமா இல்லையோ? என் பேர் கே சத்யா. என்ன பண்றீங்க? எங்க இருந்து வரீங்க? நான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. என் பேர் அனுசியா.
சரவணா ஸ்டோர்ல இருந்து வரேன். அனுஷ்காவா? அனுசியா. யாரா அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் அனுசுயா. ஓகே ரைட். ஏன் அனுஷ்கா இருக்க கூடாதா? அப்படி சிரிக்கிறீங்க இல்ல திரும்பி. அவர் இருக்கிறதுக்கு அனுஷ்கானே சிரிப்பு வந்துச்சு. சரி வேற எப்படி சொல்லலாம் அந்த அக்கா சொல்லுங்க பார்த்து. அப்பட்டக்கர் தகச்சு சொல்லலாம். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அது வரைக்கும் அப்பா டக்கர் தங்கச்சி அவங்கள எப்படி சொல்லுவீங்க அப்போ? சப்பக்குட்டி. சப்புக்குட்டி நல்லா இருக்க பேரு. ஐயோ ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல இருக்கு. சரி ரைட் விடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேனே. சப்பாத்தினா தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? ஆத்தா காளியத்தா கதவு திறந்துடு. ஆத்தா கதவு திறந்துடு. ஓ பிள்ளை பதவி போய் வரணும். சப்பாத்தினா சப்பாத்தின்னு தான் சொல்ல முடியும். ஆமா சப்பாத்தினா சப்பாத்தி தான் சொல்ல முடியும். சப்பாத்தி வேற தமிழ்ல எதுவும்? சப்பாத்தி தான் சொல்ல முடியும். தமிழ்ல கூட சப்பாத்தி தான் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க. சப்பாத்தி. கோதுமை ரொட்டி. கோதுமை ரொட்டின்னு சொல்லுங்க. டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? யோசிக்கிறேன். கோதுமை ரொட்டி நீங்க சொல்லுங்க. நான் அடன் சொல்லுவேன். என்ன அடன் சொல்லுங்க? தேனடை சொல்லுங்க. தேனடை. தேனடையா? தேனடை சப்பாத்தி தேனடை சொல்லுவீங்க. அத ஸ்வீட்டா இருந்தா தேனடைன்னு சொல்லுவோம். வெளியிலையும் கேட்ட போட்டு உள்ளேயும் கேட்ட போடுறாங்களே. போப்பா அவங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுங்க. அவ்வளவுதான், நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது. வாங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். சொல்லுங்க. நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன பண்றீங்க? என் பேர் வந்து ஹேமந்த்ங்க. நான் வந்து பிசினஸ் பண்றோம். பிசினஸ் பண்றீங்க? என்ன பிசினஸ் சார்? இன்டர்நெட் பிசினஸ். இன்டர்நெட் பிசினஸா? ஓகே சார். உங்க பேர் சொல்லுங்க. சாப்ஜான். சாப்பிட்டீங்களா? இந்த பாரு அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா. என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. சாப்ஜான். சாப்ஜான் பேர் சார். என்ன பண்றீங்க? மெக்கானிக், பைக் மெக்கானிக். பைக் மெக்கானிக். சூப்பர். எந்த ஏரியால வச்சிருக்கீங்க? நெல்லூர். நெல்லூர். நல்லா பேசுறாரு. ஏமன் சார் எங்களை ஏமாத்தினாரு. ஃபர்ஸ்ட் அவர் பேச மாட்டேனாரு. ஹேமந்த் குமார். பாருங்க நான் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றாரு. ஏமன் என்ன பண்றீங்க? நெல்லூர். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஃபைனான்ஸ். கொஞ்சம் செலவு நமக்கு கொடுக்க முடியுமா? சரி விடுங்க, அப்புறம் பேசிடுவாங்க. சரி சார், இப்போ உங்களாண்ட ஒரு கேள்வி. சப்பாத்தியே தமிழ்ல எப்படி சொல்லலாம்? ஆஹா நம்ம உசுருக்கு ஓலை வைக்கிறேன். சப்பாத்தி கோந்தாடை. போடாவா? கோந்தாடை. கோந்தாடை. கோந்தாடா. நீங்க சொல்லுங்க. சப்பாத்தி. చపాతి చపాతి అంటే పొరోటా అంటారు, లేకపోతే చపాతీ అంటారు. பேஸ்ட் ஒரு முடிவு வருவாங்க. சரி நீங்க சொல்லுங்க. கோந்தாடை. கோந்தாடை. நீங்க ஏமன் குமார்ல அவருக்கு சொல்லி கொடுத்தீங்களா? ஆமா. நீங்க கோந்தாடை அவர் கோதாடை நிப்டாரு. ஓகே ரைட். கோந்தாடைங்கிறது சரியான பதில். சாருக்கு ஒரு முறை நல்லா கை தட்டுங்கப்பா. உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அந்த பேர் என்ன ஊருன்னு சொல்லுங்க. எங்க பேரு ராதா, வண்டலூர். ராதா. ஐயோ ஐயோ பாக்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்காங்க ஆபீசர். ராதா வண்டலூர். தனவதி, புட்லூர். என்னவதி? தனவதி. தனவதி. பண வசதி நிறைய இருக்குமா? தனவதி புட்லூர். புட்லூர் ரைட். ஓகே. எங்கம்மா இங்க இருந்தாங்களா? இருப்பா திருப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? ஏங்க அதுக்குள்ள பஸ் பிடிச்சி ஊருக்கு போறீங்க? வாங்க இங்கிட்டு வாங்க. இப்படியே நில்லுங்க. உங்க பேர் என்ன? ஷாலினி. ஷாலினி. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் பாருங்க. எதுக்கு அதுக்குள்ள பொசுக்குன்னு போனீங்க? சரி விடுங்க, அது அவங்க பிரச்சனை. உங்க பேர் சொல்லுங்க. கன்னியம்மாள். கன்னியம்மாள். என்ன ஊரு? கேகே நகர். கேகே நகர். கேகே நகர் கன்னியம்மாள். இப்போ உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம அவசரமா சாப்பிட்ற ஒரு ஐட்டம் டிஃபன் என்னன்னா நூடுல்ஸ் இல்லையா? நூடுல்ஸ் தான் வீட்டில் செய்திருக்கீங்களா? இந்த நூடுல்ஸை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? வந்தது வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம். சேமியா தான் சொல்லுவாங்க. அதுக்கு சேமியா சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? சேமியா சொல்லுவாங்க, இவங்க சொல்லி கொடுத்துறாங்க. இந்த மாமியா பாப்பா இவங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதேதான். சேவையா? சேவைன்னு சொல்லுவாங்க. இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. சேவை. சேமியா தான் சொல்லுவோம். நூடுல்ஸ் சேவை. ஓகே. நீங்க? இதுதாங்க சேமியா தான். இதுதான் அதேதாங்க சேமியா தாங்க. சேமியா தான். புரியுதா? எது வேணுமோ எடுத்துங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம்ண்ணே. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். நீங்க சொல்லுங்க. அப்ப எனக்கு வீக்குங்களா? அப்படி கூட வச்சுக்கலாம். லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா.
தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடுங்க. உங்க பேர் என்ன ஊர் அதை மட்டும் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். இன்ஜினியர். இன்ஜினியர். ஷாம் இன்ஜினியர். என்ன ஊரு? திருச்சி. அப்துல்லா இன்ஜினியர். நீங்களும் அப்துல்லா தான். திருச்சி எல்லாம். திருச்சி எல்லாமே திருச்சி. மலக்கோட்டை மாநகர் ராக்போர்ட் சிட்டி. பின்கோடு 62002M. போதுமா? அட்ரஸ் கேட்டிங் சொல்லிட்டாரு பாருங்க. தேவசெயல் புட்லூர். என்ன பேரு? தேவசெயல் புட்லூர். தனுஷ் தேவா புட்லூர். தனுஷ் தேவா. சரிடா தம்பி. என்ன படிக்கிற? 7th. நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிறியா? நூடுல்ஸ் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? மேகி நூடுல்ஸ். வந்த அன்னைக்கே கண்ணுகள்ல கத்திய விட்டு ஆட்டிட்டானே. போதுமா? இவ்வளோ பேர்கிட்ட கேட்டோமே, யாராவது சொன்னாங்களா? வெரி குட்ரா. நீங்க? சேமியா. டேஞ்சரஸ் பிள்ளை. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஆமா. அவரு ஒண்ணு சொல்றாரு, நீங்க ஒண்ணு சொல்றீங்க. என்னப்பா? இப்பி நூடுல்ஸ். அப்படியா? ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. இல்லையா, மேகி நூடுல்ஸ் இப்பி நூடுல்ஸ் தமிழ்ல நிறைய இருக்கு போலப்பா. அதுக்கு அவர்கிட்ட இருந்து வரும். இது நூடுல்ஸ் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? குலைமாவு. என்னப்பா? கோலமாவா? குலைமாவு. குழைமாவா? சரி. குலைமாவுன்னு சொல்லலாம். வேற சொல்லலாம். டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாச்சிரு வாங்கி போட்டுருக்கு. தமிழ்ல நூடுல்ஸ்னா குழைமா. எங்கயோ காப்பி அடிச்சுக்காரு போலங்க. குழைமா. யார் சேர்க்க சொன்னது? எக்ஸாம்ல காப்பி அடிச்சு பழக்கப்பட்டோமா, அதனால சேர்த்துக்கிட்டோம். புது ஊருக்கு வந்தா அதனால சேர்த்துக்கிட்டோம். போதுமா? இதுக்கப்புறம் ஏதாவது கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நூடுல்ஸ் இல்ல, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிரீங்க. சத்தியமா ஆயிட்டேன். நூடுல்ஸ்னா குழைமா. கை தட்டிருப்பா. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. ஐயா உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க என்ன டக்குன்னு வணக்கத்தை சொல்லி முடிச்சுட்டீங்க. நான் பதில் கொடுக்கணும்ல. ஆமா, பேசி முடிக்கிறதுக்குள்ள வணக்கம் பட்டுன்னு வந்துருச்சு. சரி ரைட், சூப்பர். உங்ககிட்ட டைமிங் நல்லா இருக்கு போல. நாங்க பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். பேஸ்மெண்ட் வீக்கா? இப்ப உங்க பேர் என்ன ஊரு? நீங்க? எங்க ஊர் மதுரை பக்கம் கிராமம். மதுரை பக்கம் கிராமம். ஆமா. பேரு பம்பை ராஜா கவி. பம்பையில அடிப்பீங்களா? பட்டிக்காலா பட்டணமால படத்துக்கு என்னடி ராக்கமா சாங்கு. ஆஹா, இது வேறயா? நீங்க தானா? நான் தான் பம்பை ராஜா கவி. போதுமா? எப்படிப்பட்ட ஆளை புடிச்சு வச்சுக்கிறேன் பாருங்க. வெரி குட், சூப்பர்னே. அம்பிகையே ஈஸ்வரியே எம்ம ஆள கோவில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே. பார்த்து கேமரா வாய்க்குள்ள விட்டுறாதீங்க. ஒரு உடுக்கையில பகை விரட்டும் முத்துமாரி. சூப்பர். இந்த சாங்கு அப்ப பேர் வரும் பம்பை ராஜகவி. சூப்பர்ண்ணா, கை கொடுங்கண்ணே. இன்னும் அந்த படத்தை பிலிமே எடுத்துன்னு வந்து இங்க ஓட்டல. அது ஒண்ணுதான் குறை, மத்தெல்லாம் கரெக்டா காமிச்சிட்டீங்க. இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். ஆமா, பரோட்டா சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். பரோட்டாவை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? அதான் பரோட்டாவை உருட்டு உணவு. உருட்டு உணவு. ஆமா. நல்ல வேலை திருட்டு உணவுன்னு சொல்லாம போயிட்டீங்க. உருட்டு உணவு. ஓகே, நீங்க சொல்லுங்க. பரோட்டா தான் சொல்லணும். வேற என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அப்ப என்னைய மாதிரி இன்னொரு கிணப்பை உனக்கு சிக்கிட்டானா? பனஞ்ச உணவு. என்னது? பனஞ்ச உணவு. உருட்டு உணவு, பனஞ்ச உணவு. பனஞ்ச உணவு. உருட்டும் செய்யலாம், பனஞ்சும் செய்யலாம். நீங்க சொல்லுங்க. பரோட்டா தமிழ்ல? உருட்டு உணவு தான் சொல்லுவாங்க. உருட்டு உணவு தான். நீங்க என்ன மதுரைக்காரா? அவர் சொன்னது தப்புன்னு அதே சொல்லிவிட்டீங்க. ஓகே. கோதுமை உணவு. பரோட்டா கோதுமைல செய்யறாங்கன்னு இப்பதான் இவர்தான் சொல்லிருக்காரு. டேய் கொடூர குரங்க, இந்த கருமத்தை செய்யதான் கடல் தாண்டி வந்தியா? மைதாவா? ஏதோ ஒண்ணுப்பா. 4 பேர் 4 விதமா சொல்லிருக்காங்க. உங்களுக்கு எது தேவைதோ அதை நீங்க மனசுல வச்சுடுங்க. அவ்வளவுதானே? விடுங்க போ. இந்த ப்ரோகிராம் பேர் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன ஊர் சார்? என் பேர் சீனிவாசன். சரி, மெட்ராஸ் தான். ஓகே. என்ன பண்றீங்க? நான் பிரைவேட்டா லேண்ட் புரோக்கர் பண்றேன். என் பேர் சரவணன், காஞ்சிபுரம் மாவட்டம். டிரைவரா இருக்கு. என்ன கவர்மெண்ட் டிரைவரா? இல்ல பிரைவேட் டிரைவர் தான். எஸ் ரமேஷ், காட்ரம்பாக்கம், ஸ்ரீபெரும்புதூர், டிப்ளமோ படிக்கிறேன். என்ன பாக்கம்? காட்ரம்பாக்கம். காட்ரம்பாக்கம் அப்படியே இருக்கா? காட்ரம்பாக்கம் எங்க ஊர் பேர். உங்க ஊர் பேர் அதான். ஐயம் திருநெல்வேலி மாவட்டம், சீவலபுரி பாண்டியன். அதுவா? அது ஒரு டம்மி பீஸ்பா. மீச இறங்கி இருக்கு, மேல எல்லாம் நிக்கணும். சீவலபேரி பாண்டா மேல நிக்கிறோமே. பாண்டில சீவலபேரி பாண்டில. இவனுங்க இம்சை வேற. புள்ள பிடிக்கிறவனுங்க மாதிரியே வரானுங்க. சரி, ஓகே. இப்போ 4 பேருமே ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி.
பரோட்டாவை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? தமிழ்ல புரோட்டான்னு சொல்லுவாங்க. ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க. ஓ, இங்கிலீஷ்ல பரோட்டா, தமிழ்ல புரோட்டா. புரோட்டா. தமிழ்ல பரோட்டா தான். தமிழ்ல தான் பரோட்டா, இங்கிலீஷ்ல தான் புரோட்டா. அப்ப இவர் தப்பா சொல்றாரு. அதானே? கரெக்டா தப்பா? சொல்லுங்க. பரோட்டா தமிழ்ல பரோட்டா தான். அப்படியா? மைதா ரொட்டி. மைதா ரொட்டி. என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க. மைதா ரொட்டி. எது? ரொட்டினா ஆங்கிலம் இல்ல? அப்படியா? சொன்னா மட்டும் அப்படியே புரிய போகுது. ஆங்கிலம் இல்லையா இல்ல ஆங்கிலம்? ஆங்கிலம். ஆங்கிலம். என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒண்ணு வச்சுட்டுமா? அவ்வளவுதான். ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். புரியுதா? உங்க பேர் என்ன பண்றீங்கன்னு சொல்லிருங்க. நந்தினி, பிஏ பண்றேன். பிஏ பண்றீங்களா? காயிதமில்லத் காலேஜ். காயிதமில்லத். என் பேர் லக்ஷ்மி, பிஏ ஹிஸ்டரி, காயிதமில்லத் காலேஜ். பல்கீஸ், பிஏ. என்னமா பல்கீஸா? பிஏ தான். எல்லாமே பவித்ரா, பிஏ. தமிழ் செல்வி, பிஏ. ஷீலா, பிஏ. அப்படியா? சரி, ஓகே. உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து பரோட்டா இருக்குல்ல, பரோட்டாவை தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவாங்க? ஏய் ஜிங்லி, அதென்ன சில்லறைய கொட்டின மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு உனக்கு? பரோட்டா தான் சொல்வோம். போதுமா? அதான் பிஏ தானே? ஆமா. பேர் என்ன? ஷீலா. ஷீலா. பரோட்டா தான் தமிழ்ல சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. அதேதான். பாத்தீங்களா? பரோட்டா தமிழ்ல அதேதான் சொல்லுவாங்களாம். அதேதான் தான் சொல்லுவாங்க. நீங்க பரோட்டா தான் சொல்லுவாங்க. பரோட்டா தான் சொல்லுவாங்க. மைதா ரொட்டின்னு சொல்லலாமா? அது மைதா ரொட்டின்னு சொல்லுங்க. உங்க பேர் முதல்ல சொல்லுங்க. என் பேரு ஜெயக்குமார். ஜெயக்குமார் அண்ணா, ஏன்னா உங்களை பார்க்கல பொசுக்குன்னு இந்த பக்கம் திரும்ப நிக்கிறீங்க. மைதா ரொட்டின்னு சொல்லுவீங்களா? மைதா ரொட்டின்னு சொல்லுங்க. எதை? பரோட்டா. பரோட்டாவை. உங்க பேர் என்ன? என் பேர் என்ன ஊரு? செங்கல்பட்டு. பரோட்டா தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? பரோட்டாவை பரோட்டா தான் சொல்லுவாங்க. வெரி ஹியூமரஸ் கேர்ள். ரொம்ப யோசிச்சு அழகா பரோட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. பல்சாவா? பாத்தியா? சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. ஷபாஸ். சரியான இடம், சரியான நேரம். சப்பாத்தி. நீங்க சொல்லுங்க. பரோட்டா தான். பரோட்டா தானா? நீங்க சொல்லுங்க. பரோட்டா என்னன்னு சொல்லுவீங்க? புரியடை. இது புரியலையா? புரியடை. புரியடைன்னு சொல்லுவாங்க. புரியடைன்னு சொல்லுவாங்க. எப்ப கரெக்டா? அப்பா அந்த அக்கா கை தட்டுங்க. எல்லாம் அந்த அக்காவுக்கு ஒரு முறை கை தட்டுங்க. கை தட்டுங்க. அப்பா கை கொடுப்பா. அந்த அக்கா கை கொடு. கை கொடு. அவ்வளவுதான். ஓகேப்பா. ஓகே நேயர்களே, இதுவரைக்கும் நீங்க பார்த்து வச்ச இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் இந்த ப்ரோக்ராம் பார்த்து வச்சீங்க. நம்ம மக்கள் நிறைய பேர் சூப்பரா பதில் சொல்லி முடிச்சாங்க. இவங்களும் நல்லா பதில் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம். இப்ப எல்லாம் சத்தமா சொல்லுவாங்க. சொல்றீங்களா? பில்டிங் ஸ்ட்ராங் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பக்கம் பில்டிங் ஸ்ட்ராங் ரெண்டுமே கம்மியா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங். அவ்வளவுதான்.